வாய்ப்பு இருந்தா எல்லாருக்குமே செய்திருப்பேன். இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால இந்த தோல்வியை நாங்க ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்றதுக்கு நான் தயாராக இருந்தேன். இந்த தர்மபுரி தொகுதியில இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்ட மணி அவர்களுக்கு இன்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தோல்வியை நாங்க ஒரு நல்ல விஷயமா என்னன்னா இன்னும் நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்றது தான் எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. இதை நான் எப்படி பார்க்கிறேன்னா இந்த தர்மபுரி தொகுதியில இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். நான் எனக்கு அந்த தர்மபுரி தொகுதியில வெற்றி வாய்ப்பு கிடைத்திருந்தால் இன்னும் எவ்வளோ பண்றதுக்கு நான் தயாராக இருந்தேன். நிறைய விஷயங்களை செய்வதற்கும் நிறைய செய்யணும். ஒரு தொகுதிக்கும் செய்யணும். ஓட்டு போட்ட ஜனங்க ஓட்டு போடாத ஜனங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் ஒரு முழு மனதோட தான் நான் இங்க தேர்தலில் போட்டி போட்டேன். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு அந்த வெற்றி வாய்ப்பு போய்விட்டாலும் தர்மபுரி என்பது என்னுடைய ஊராக தான் நான் நினைக்கிறேன். இங்க கண்டிப்பாக இன்னும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். 4 லட்சம் வாக்காளர்கள் எனக்கு வேணும், சௌமியா அன்புமணி நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கையோட எனக்கு வாக்களித்திருக்காங்க. அந்த 4 லட்சம் ஜனங்களுக்காகவாவது நான் கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வாய்ப்பு இருந்தா எல்லாருக்குமே செய்திருப்பேன். இன்னைக்கு அது இல்லாத போயிட்டதுனால நம்ம என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக நான் அதை செய்வேன்னு உறுதியா இருக்கேன். வெற்றி தோல்வி என்பது இரண்டுமே ஒன்றாக தான் நம்ம கருதணும். வெற்றி அடைஞ்சுன்னா அது சந்தோஷம்தான். அதனால நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை எளிதா செய்திருக்க முடியும். இப்ப எல்லாமே போராட்டம் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லையா? முன்னாடினா நம்ம வெற்றி இருந்ததுன்னா நம்ம போய் உரிமையா கேட்டு எந்த விஷயத்தையும் பெறலாம். இன்னைக்கு அந்த போராட்டம் செய்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதனால வெற்றி வாய்ப்பை நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன், தோல்வியும் பார்த்திருக்கிறேன். அது ஒன்னும் நம்ம தலைக்கு ஏறக்கூடாது அப்படின்றதையும் நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் நான் உங்களை வாக்காளர்களாகவோ இல்ல வெறும் ஓட்டு போட்ட வாக்காளர்களா பார்க்கவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன், என்னுடைய தர்மபுரி ஜனங்கள் என்னுடைய சகோதரர்களாகவும் சகோதரிகளாக தான் நான் பாக்குறேன். அப்படி இருக்கும்பொழுது அவங்களை நான் என்னைக்கும் மறந்துடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பயுமே நான் வந்துட்டு இருப்பேன். அவங்களுக்காக என் உழைப்பு எப்பயுமே கிடைத்து கொடுத்து. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய வீடாக தான், தாய் வீடாகவும் நான் வந்த வீடாகவும் தான் நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நான் இங்க என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்து கொண்டுதான் இருக்கேன். தமிழகத்துல ஒட்டுமொத்தமாக திமுகவே தொகுதிகளை கைப்பற்றி இருக்கு. இந்த சூழல மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்போ இவங்களுக்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் நீங்க எப்படி உங்களுடைய களம் எப்படி இருக்கும்? இப்போ எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க இல்லையா தேர்தல்ல, அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும். அதுதான் நியாயம் இல்லையா? இந்த தர்மபுரி தொகுதி வரைக்கும் தண்ணி கொண்டு வரன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. வந்தவங்க அத்தனை பேரும் அந்த தண்ணி அவங்க கொண்டு வரணும். தர்மபுரிக்கு தண்ணி தானே கேக்குறாங்க. தர்மபுரி மக்கள் என்ன கேக்குறாங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், விவசாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க. வேலை இல்லைன்றாங்க. அதையெல்லாம் அவங்க கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்கு எல்லாரும் வாக்குறுதிய மேடைக்கு மேடை சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்க தண்ணி கொண்டு வரோம், நாங்க தண்ணி கொண்டு வரோம். அந்த தண்ணியை கண்டிப்பா கொண்டு வரோம். கொண்டு வந்தா சந்தோஷம்தான். கொண்டு வரணுமே, கொண்டு வரட்டும்.